அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவி ஸ்பாட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற படம் கொன்றால் பாவம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அடையாளம் தெரியாத ஒரு பணக்கார பையன் வந்து ஒரு ஏழை வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறான். அவன் அதிக பணமும் நகையும் வச்சுருக்கனால அவனை எப்படியாச்சும் கொண்டுட்டு அந்த ஃபேமிலி வந்து அந்த பணத்தை எடுக்க ட்ரை பண்ணுது. எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் பேலன்ஸ் கதை. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்தை காட்டுறாங்க. அவங்க வந்து சார்லி, ஈஸ்வரி, அப்புறம் வரலட்சுமி சரத்குமாருக்கு வந்து கல்யாணம் ஆகலை. ஸோ அவங்க வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுற ஃபேமிலியாக காட்டுறாங்க. ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து வரான். வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களுக்கு நாளையிலிருந்து ஒரு புது விடிவு காலம் பிறக்க போகுது. அந்த இதை உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நல்லதாக மாற்றுறதும் கெட்டதாக மாற்றுறதும் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு வரலட்சுமி சரத்குமார் ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆல்ரெடியே இப்படி கஷ்டத்தில் கிடக்கும், நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விட்றாங்க. ஆனால் அந்த குடுகுடுப்பாரனும் அப்படியே சிரிச்சுட்டே திரும்பி போகிறான். அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு வந்து ஒரு மீடியாவிலேருந்து ஒரு செய்தியாளராக இருக்க வந்து வேலையை விட்டுட்டு ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து எல்லாத்தையுமே தன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே கட்டி போட்டு ஆற்றுல வந்து குளிச்சிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல்லாங்குழல் விற்கிறவன் சென்ட்ராயன் வந்துட்டுருக்காரு. அவன் வந்து கண்ணு தெரியாது. வந்துட்டு யார் இது, சும்மா அப்படியே டச் பண்ணி பார்க்குறாரு. ஷூ வந்து டச் பண்ணி பார்த்துட்டு யார் இது புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இருந்துட்டு நான் வந்து இந்த இடத்துலேருந்து வரேன், என்னோடய ஹாபி வந்து ஊரை சுற்றி பார்க்குறதான் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேலு ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறாரு. அவர் பார்க்கவுமே ரொம்பவுமே ரிச்சாக இருக்கார். அவர் தான் நம்ம சந்தோஷ் பிரதாப். சரி ஓகே, இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த ஏழ்மையான சார்லி குடும்பத்து வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. நின்றுட்டு இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ராத்திரி மட்டும் இங்கே தங்கிக்கிறேன், பட்டணத்துக்கு போகிறதுக்கு வந்து முடியல, அதனால் நைட்டு தங்கிட்டு காலைல போயிடுறேன், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தயங்குறவங்க கொஞ்சம் நேரம் அப்புறமேலே சரி ஒரு நைட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு தங்க வைக்கிறாங்க. சரி இப்போ தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அப்படியே கதை மூவ் ஆகிட்டுருக்கு. அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிட்டு வரான். வந்ததுக்கப்புறமேலு வரலட்சுமி சரத்குமார் இவன் மேலே ஒரு கண் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு காஃபி கொடுக்க கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு அவன் காஃபி கொடுக்கும்போது அவனை வந்து ஒரு தன்னோட மாப்பிள்ளை எப்படி இருப்பானோ அந்த மாதிரி கற்பனை பண்ணுறாங்க. சரி ஓகே, இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா சார்லிக்கு வந்து ஒரு பையன் வந்து இருந்திருக்கான். அந்த பையன் வந்து சின்ன வயசுல வந்து ஓடி போயிட்டான். அதனால தான் அவங்க ஃபேமிலி வந்து ரொம்பவுமே கஷ்டத்தில் ஆழ்ந்துச்சாகவும் இவன் வந்து ரொம்பவுமே குடிகாரனாக இருக்கனால ரொம்ப கஷ்டத்துலேயும் துயரத்துலேயும் இருக்கிறதாகவும் காட்டுறாங்க. சரி ஓகே, இது அப்படியே கதை வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமேலு நிறைய இன்சிடெண்ட் வந்து நடக்குது. அவகிட்ட இருக்க பணத்தை வந்து காட்டுறதுக்காகவே நிறையா பணத்தை செலவு பண்ணுறது, போயிட்டு அரிசி வாங்கிட்டு வாங்க, இது வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்கன்ட்டு போயிட்டு கொடுக்கறது, காஃபி பவுட்ரு, இது சர்க்கரை, டீ தூள், இது எல்லாத்தையுமே காசு எடுத்து கொடுத்து நாங்கள் போய் வாங்கிட்டு வாங்க, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இந்த மாதிரி சார்லி ஒவ்வொரு இதுக்கும் காசு வாங்கிட்டு போயிட்டு பண்ணுறனால வரலட்சுமி சரத்குமார் இவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இது அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி போகும்போது திடீர்னு பார்த்தா பண்ணையார் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து சார்லிக்கிட்ட பிடிச்சி கத்திகிட்ருக்காரு. நேற்று உன்னை ஏன் தண்ணி பாய்ச்ச சொன்னால் நீ தண்ணியை போட்டு வீட்டில் படுத்து தூங்கிட்டே அப்படின்ட்டு. அதுக்கு சார்லி சொல்கிறாரு, அமாவாசை அன்னைக்கு வெளியே போகக்கூடாதுன்னு ஜோசியர் சொன்னார், அதனால தான். ஜோசியர் யார் அப்படின்னா மனோபாலா தான். சொன்னதுனால தான் நான் வெளியே போகல அப்படின்ட்டு, எனக்கே காது குத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கண்ணால் வரலட்சுமி சரத்குமாரை தேடிகிட்டே இருக்கார். என்ன அப்படின்னா அந்த பண்ணையாருக்கு வரலட்சுமி சரத்குமார் மேலே ஒரு கண்ணு. ஏன் அப்படின்னா அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. இதெல்லாம் அப்படியே கடந்து போயிட்டுருக்கும்போது வீட்டில் அந்த பிரதாப் இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒளிஞ்சிக்கோங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு நிற்கிறாங்க. இதுக்கடையில் பண்ணையார் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா பக்கத்து ஊரில் வந்து ஒரு நிறைய நகையும் பணத்தையும் வந்து திருடிட்டு ஒருத்தன் வந்துட்டான், அவன் இங்கே தான் எங்கேயோ தங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பிரதாப் வந்து ரொம்பவுமே ஷாக் ஆகிடுறான். இவங்க ஃபேமிலியுமே ரொம்பவுமே ஷாக் ஆகிடுறாங்க. வரலட்சுமி சரத்குமார் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை அந்த பணத்தையும் நகையும் இவன் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பானோ அப்படிங்கிற லெவலுக்கு திங்க் பண்ணுறாங்க. அப்படியே கதை மூவ் ஆகிட்டு இருக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையாரும் கிளம்பிடுறாரு. கிளம்புனதுக்கப்புறமேலு கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிக்குது. பிரதாப் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் நைட்டு ஏதாச்சும் சாப்பிட்லான் இருக்கேன், நீங்கள் ஏன் எனக்கு சமைச்சு தரக்கூடாது அப்படின்னு கேட்குறான். சாரி தம்பி, இந்த மாதிரி எதுவுமே பொருள் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கு பிரதாப் இருந்துட்டு, நான் காசு தரேம்மா, நீங்கள் போயிட்டு இது வாங்கிட்டு வாங்க, எனக்கு கோழி அடித்து சாப்பிடணும் போல் இருக்குது, நான் தான் காலைல கிளம்பிடுவோம்ல, இன்றைக்கி நைட்டு மட்டும் கோழி அடித்து சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சீன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பண்ணையார் போனதுக்கப்புறமேலு அவங்க ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சார் நம்மகிட்ட காசு இருந்திருந்தால் நம்மளோட நிலத்தை நம்மளே போய் விற்றுருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் வராரு. வந்துட்டு இந்த மாதிரி நீ என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, நகை இருக்குதுன்னு பாருங்கம்மா, இது நாளைக்கு உங்களுக்கு கூட சொந்தமாகலாம்,
நான் உழைச்சதுனால தான் இந்த பணமும் நகையும் வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக உழைச்சிங்கன்னா ஒரு நாள் வந்து முன்னேறலாம் அப்படின்ட்டு வந்து அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வரலட்சுமி சரத்குமாருக்கு இவன் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. இவனை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆசையை தூண்டுது. சொல்லப்போனால் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே பள்ளி வந்து அவர் மேலே வரலட்சுமி மேலே விழுந்ததுக்கப்புறமேலு போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அது யோசிச்சுட்டே பார்த்துட்ருக்காங்க. நம்மளுக்கு அந்த நகையும் பணமும் இருந்துச்சுன்னா எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பகல் கனவாக கண்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேல அவங்க அம்மா வந்து திட்டி, இன்னுமா குளிக்கிற, அப்படி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறமேல பிரதாப் சொன்ன மாதிரி எனக்கு வந்து கோழி குழம்பு சாப்பிடணும் போல் இருக்குது, அது தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வாங்க, அது காசு இல்லையாப்பா அப்படின்னு சார்லி கேட்பார். இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 200 காசு கொடுத்து அமுச்சு விடுவார். அமுச்சு விட்டவுடனே இவர் வந்து ஒரு இதுவாக யோசிப்பார். நான் எனக்கு சரக்கு அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பார். சரி இந்தாங்க இதுலேயே சரக்கும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் வந்து அமௌண்ட் நிறைய கொடுப்பாரு. அதுக்கு ஈஸ்வரி இருந்துட்டு, இப்படியெல்லாம் காசு கொடுக்காதப்பா, முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட எதுக்கு இவ்வளோ காசெல்லாம் கொடுக்குற, அவரும் கவர்மெண்ட் இருக்க மாட்டார், போயிட்டு தண்ணி அடித்து வருவார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கடையில் ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அந்த டிஸ்கஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வரலட்சுமி சரத்குமார் வந்து ஒரு அடிபட்டிருக்கோம், அது எங்கே அடிபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து எனக்கு மருந்து தேய்ச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது தன்னோட பாவாடையை வந்து லைட்டாக மேலே ஏற்றுவாங்க. இதை கவனித்த பிரதாப் என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்ன இப்படி தூக்கி காட்டிட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக திட்டுவார். திட்டினோடனே வரலட்சுமி சரத்குமார் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. டென்ஷன் ஆகிட்டு, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் வெளியே பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்னு பிரதாப் கேட்குறாரு. ஆமாம் எனக்கு தெரியும், அரிப்படுத்தவ வேசி அப்படின்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே பிரதாப்புக்கு ரொம்பவுமே மன கஷ்டமாயிருது. நம்ம அவசரப்பட்டு அந்த பொண்ணு திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. இதெல்லாமே அப்படியே வந்து பொழுது இறங்க நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமேலு மளிகை கடைக்கு சார்லி போகிறாரு. போயிட்டு வந்து எல்லா திங்ஸும் வாங்குறாரு. ஏற்கனவே பாக்கி 50 ரூபா இருக்குது, அதை எப்போ தரப்போகிற அப்படின்னு கேட்குறாரு. இந்தாப்பா அந்த 50 ரூபாயை எடுத்துகிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சிகிட்ட கேட்குறாரு. அண்ணாச்சி ரொம்பவுமே ஷாக்கிங்காக பார்க்குறாரு. ஏதுப்பா உனக்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சிட்ட அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஒரு கட்டத்தில் யோசித்து பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, வரலட்சுமி சரத்குமார் வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. என்னவே அவனுக்கு வேணான்னு சொல்லிட்டான், நான் யாருக்கும் இனிமேல் விலை போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் நகையும் எப்படியாச்சும் கொள்ளை அடிக்கணும் அப்படின்ட்டு ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையுமே வந்து பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேறு வழி தெரியாமல் தன்னோட குடும்பம் இப்படி இருக்குது, தன்னோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகலை, நம்ம நிலம் வந்து இப்படி மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் தன்னோட பொண்ணு சொல்கிற ஐடியாவுக்கு வந்து ஓகே சொல்கிறாங்க. இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் தன்னோட பண கஷ்டத்தை பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு பெருசாகவே தெரிஞ்சுக்கல. இதில் வரலட்சுமி சரத்குமார் நிறைய ஹிண்ட் வந்து கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு உயிரை கொண்டாதான் பெரிய உயிர் வந்து சின்ன உயிரை கண்டிப்பாக கொண்டே ஆகும். ஒரு உயிரை கொள்ளாமல் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது, சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த சேவல் வந்து அறுக்கும் பொழுது பிரதாப் வந்து சொல்லுவார், நம்ம ஒரு உயிரை கொண்டு தான் நம்ம சாப்பிட்றோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன உயிரை கொண்டாதான் பெரிய உயிர் வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரலட்சுமி சரத்குமார் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த இரவு வந்து ரொம்பவுமே அப்படியே ஒரு மந்தமாகவே போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த இரவில் என்ன வேணால் நடக்கலாம், இவங்க வந்து பிளான் பண்ணுறது எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படிங்கிறது ரொம்பவுமே பதட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதுக்கடையில் சார்லி வந்து சாராய கடைக்கு போவார். போயிட்டு பிரதாப் கொடுத்த காசில் வந்து சாராயம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டு இருப்பார். ஆப்போசிட்டில் 2 பேரை காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த சார்லியை வந்து ஏற்றி விட்டுகிட்டே இருக்காங்க. அவ்வளோதான், நாளையிலேருந்து வரமாட்டேன், பிடிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன் நாளையிலேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிச்சுட்டே இருப்பார். குடிக்க சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நிறைய சொல்லி அவனை அதிகமாக குடிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படியெல்லாம் குடிக்க வச்சுட்டே இருக்கும்பொழுது இன்னொரு கதாபாத்திரம் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, அங்கே வேலை செய்கிற பையன் வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஒரு பையன் வந்திருக்கானா அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பான். சொல்லும்போது தான் இது மாதிரி ஃப்ளாஷ்பேக் ஒன்றும் ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரதாப்புங்கிற பையன் தான் இவனோட சார்லியோட அந்த ஓடி போன பையன். இதை கேட்ட உடனே சார்லிக்கு தூக்கி வாரி போட்டுருது. நேற்றே அவர் இங்கே கடைக்கு வந்துட்டு அவங்க வீட்டு அட்ரஸ் கேட்டார். இந்த மாதிரி அவர் வந்து
நீங்கள் கஷ்டப்படுறத சரி பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். நான் நாளைக்கு சொல்கிறேன், அது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு சாராய கடை முதலாளிகிட்ட சொல்லிட்டு தான் போனார். போனேன், குடிச்சிக்கிட்டே இருக்கானே, போயிட்டு வீட்டில் போயிட்டு பையனை பாருனேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்கிற பையன் சொல்லுவான். இதை கேட்டு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டாருன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இவங்க 3 பேருமே சேர்ந்து அவனை எப்படியாச்சும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வீட்டிலையே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் வரலட்சுமி சரத்குமார் சாப்பாட்டில் விஷம் கலந்தாலும் சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் சார்லி வந்து பதட்டத்தில் ஓடுறாரு. பதட்டத்தில் ஓடி போய் பார்க்கும் பொழுது ரொம்பவுமே ஷாக்கிங்கான விஷயம் வந்து நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா தன்னோட மகன் வந்து கழுத்தை அறுத்து இறந்து கிடக்கிறான். இதை பார்த்தோன்னே சார்லி ரொம்ப கதறி கதறி அழுகுறாரு. இவர் ஏன் இப்படி அழுகுறாரு அப்படின்னு பொண்ணும் அவங்க அம்மாவும் வந்து ரொம்பவுமே வியப்பாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி இவன் வந்து வேறு யாரும் இல்லை, நம்மளோட பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வரலட்சுமி சரத்குமார் யோசித்து பார்க்குறாருங்க. என்ன அப்படின்னா நான் வந்து என்னோடய அண்ணனே அப்படி நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் வந்து ஓப்பன் ஆகுது. இவனை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும், இவங்ககிட்ட வாழ்ந்தால் எப்படி இருக்கும், அப்படி இப்படின்ட்டு அவங்க பகல் கனவுகள் வந்து கண்டிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஓட்டி பார்க்குறாங்க. எது எப்படியோ ஒரு வழியாக அவனை வந்து கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறமேலு அந்த குடும்பம் குற்ற உணர்ச்சி, ஏழ்மையும் தாண்டி குற்ற உணர்ச்சியை வந்து ரொம்பவுமே சுமக்க முடியாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் 3 பேருமே உடஞ்சி போய் ஒரு இடத்துல உட்காடுறாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறமேலு அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது சார்லி வந்து என்னால் என் பையனை விட்டு இருக்க முடியாது, நம்ம பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. குடுகுடுப்புக்காரனும் அந்த கண்ணு தெரியாத நபர் ஏற்கனவே எச்சரிச்சிருப்பார். என்ன அப்படின்னா இவனோட ஷூ வந்து வெளியே இருந்திருக்கும். அந்த ஷூவை தொட்டு பார்த்துட்டு எங்கே அந்த டவுன்கார தம்பி இங்கே தான் இருப்பான் போல் அப்படின்ட்டு, அவர் நைட் நேரத்தில் எங்கே இருப்பாருன்னு தெரியாதா, இங்கே வந்து குருடா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணு தெரியாதவங்கலாம் குருடன் கிடையாது, வழி மாறி போகிறவன் தான் குருடன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ராயன் வந்து சொல்லுவான். அது ரொம்பவுமே யதார்த்தமான ஒன்று. ஏன் அப்படின்னா பணம் காசு இதெல்லாம் வந்ததுக்கப்புறமேலு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த கதையோட அம்சமே கொடுத்துருக்காங்க. கொன்றால் பாவம் அப்படிங்கிற டைட்டில் என்னென்னா, நம்ம ஒரு செயலை செய்கிறோம், கொலை அளவு கூட அந்த பணத்துக்காக கொலை செய்கிற அளவு கூட நம்ம போகிறோம். அந்த கொலை வந்து நம்ம உறவினர்களே நம்ம தெரியாமல் செஞ்சுட்டா அது எப்படியெல்லாம் நம்மளை காயப்படுத்தும் அப்படிங்கிறதான் இந்த கதையோட யதார்த்தத்தை காட்டுது. அந்த 3 பேருமே ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருந்ததுக்கு அப்புறமேலு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவங்களும் இறந்து போயிடுறாங்க. கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா சார்லி எல்லா பஞ்சையும் போட்டு தன்னோட குடும்பத்தையே கொளுத்திடுறாரு. இதுதான் இந்த கதையோட ஃபைனல் டச்சு. இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, என்ன தான் காசு பணம் சொத்து சுகம் இல்லைனாலுமே நிம்மதியாக வாழ்ந்துடலாம். ஆனால் இந்த காசு பணத்துக்காக நம்ம எப்படியெல்லாம் மாறுறோம் பார்த்தீங்களா. இந்த கதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.